ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு ஒரு ஜடபல்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து MDF, B7000 க்ளூ, சிஸ்ஸர், அப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், அப்புறம் பின்னு, இதுதான் நமக்கு தேவை. MDF வந்து நீங்கள் எந்த சைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 இன்ச் MDF தான் எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே ஒட்டுற அந்த ஃப்ளவருக்கு வந்து நீங்கள் காம்பு வந்து கட் பண்ண தேவையில்ல, அப்படியே ஒட்டிக்கலாம். செகண்ட் ரோ வந்து ஒட்டுவோம்ல, அப்போ வந்து நீங்கள் காம்பு கட் பண்ணி தான் ஒட்டணும். ஏன்னா ரொம்ப லென்த்தான காம்பாக இருந்தால் ஃப்ளவர் எல்லாம் நீட்டிட்டு வெளியே வரும், அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால் மொதல் ரோ மட்டும் நீங்கள் எப்படி ஃப்ளவர் இருக்கோ அதே மாதிரி எடுத்து ஒட்டிக்கோங்க. க்ளூ மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடித்தோடனே நம்ம இதை வந்து ஒரு 5 நிமிட்ஸ் வந்து ட்ரை ஆக விட்ருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரோ வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் காய விட்ருங்க. காய விட்டதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சுற்றிலும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் வந்து கொஞ்சம் குட்டை குட்டை பூவாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த ரோவுக்கு. இப்போ நம்ம அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம்னா நமக்கு செகண்ட் ரோ வந்து ஃபினிஷ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஒட்டுறது வந்து இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பூவாக ஒட்டுற மாதிரி இருக்கும். நமக்கு 3 ரோ கிட்ட உள்ளே ஒட்டுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் ரோ ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ உள்ளே மிச்சம் இருக்க கேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி ஃப்ளவரை வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். நடுவில் சென்டராக வைக்கிறது வந்து நீங்கள் நேராகவே வைக்கணும். ஃப்ளவர் வந்து இதுக்கெல்லாம் சாய்வாக வச்சோம்னா அதில் வந்து நேராகவே வச்சோம்னா நமக்கு வந்து சன்பல்லி வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம கடைசி ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இது நல்லா ஒரு 24 ஹவர்ஸ் வந்து ட்ரை ஆக விட்ருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட முடியலை. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எத்தனை ஜடபல்லி தேவையோ அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சைஸில் தேவையோ அதை ஃபுல்லாக செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை எப்படி கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கேன்றதையும் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பின்னாடி வந்து இது காஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம அந்த பின் இருக்கும்ல, யூ பின், அதை வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்படி வச்சிங்கனாலே போதும். நல்லா ட்ரை ஆக விட்டிங்கன்னா அதுவாகவே ஒட்டிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர் வந்து இப்படி தான் ரெடி ஆகிருக்கு. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது ஃபுல்லாக ஒட்டி அதை ஃபிக்ஸ் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.